அன்புடன் வணங்கிவிட்டு அவர்களிட்ட கட்டளைப்படி குகன் என்ற பெயரோடு ஆறுபடை விட சென்று அறுபடையும் அறிமுக பக்தர்களுக்கு பல குறைகளால் திட்டுவிட்டு நேராக சங்கன் கோடி வந்தடைந்து மீண்டும் தந்தையாக சங்கனையும் தாய் கோமாதையும் வணங்கி ஏழ்கால தலைவில் காட்சியளிக்கும் இந்த கனகசலத்தை கந்தராகவும் சிவமைந்தனாகவும் கணபதியின் இளையவனாகவும் கார்த்திகை பெண்களின் குரனாகவும் செந்தமிழ் தலைவனாக தென்னாட்டு கணவனாக தீர்ந்தமிழ் பக்தராக இருபது பக்தர்களின் சத்தனாக பரம்பொருளுக்கே ஆசனாக ஆறுமகனாக ஓம் என்ற சொல்லுக்கு வழியாக இன்று கழுகாசலத்தை வீட்டிருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என்னை காண வருகின்ற அடுத்த பிற பக்தருடைய அனைவர்களும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தாங்கள் இருந்ததற்கு சென்று விட்டார்கள். இருந்த பதிலும் கூட என்னுடைய உமையவள் ஆதிபராசக்தி என்னுடைய தந்தை சிவபெருமானை ஏமா எனக்கென்ன மனக்கவலை என் தாய் தந்தை இருக்கின்ற பொழுது எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கண்ணூர் தினம் தினம் என் கவலை
நாளோட காலம் வெகு விடமாக கேட்கின்றது. வரட்டும் இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. வெற்றிமலையா மகனே வேலையா, மறுவரம் காண கிடைக்கும் பாறையா. என் வாழ்வரம் காண கிடைக்கும் பாறையா. நலமா நலமாக இருக்கின்றேன். தனிகாசம் வந்திருக்க நலத்திற்கு என்ன குறை? தனிகாசம் வந்திருக்கின்ற கந்தபெருமானுக்கு நலமா என்று கேட்டது புரிகின்றதா? புரியுது. எப்படி புரிந்தது? நலமாக இருக்கின்றதா என்றால் நலத்திற்கு என்ன? இல்லை முருகா, தனிகாசபதியாக தாங்கள் அமர்ந்திருக்க காரணம் திருத்தணிகை பேரு. திருத்தணிகைங்கிற பேர் இருக்கட்டும் முருகா. தனிகையாக இருந்ததுனாலே கனிகாசனம் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. எதற்காக இங்க அமர்ந்தீங்கன்னா நான் கேட்கிறேன் உங்களை. சூரவரமனையை இரண்டாக பிளந்து ஒருவரும் சேவலாகவும் மறுபக்க மயிலாகவும் வந்து அந்த சூரசம்ஹாரம் செய்த ஒரு கோபத்தின் காரணத்தினால் தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து என்னுடைய சனம் தணிய வேண்டுமே என்ற காரணத்தால் அருமையான பதில். அந்த தணிகாசலத்தை தனித்து இருக்கின்றேன். அருமையான பதில். ஆக சூரபதுமன், சூரபதுமன்ங்கிறது ஒருவனா இருவனா? அவன் ஒருவனே தான். நல்லா நீங்க சிந்திச்சு சொல்லணும். நான் சிந்திக்கிறதுக்கு இல்ல. சூரபதுமன் ஒருவனா இருவனா? இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்பிள்ள? சூரபதுமன், பதுமன் வேற சூரன் வேற. அதான் சொன்னா சூரபதுமன் ஒரு வளர்ச்சி குறிக்கும். ஏன் அப்படின்னா தாங்கள் கொடுத்த படம் முன்னாலேயே முன்னதாக 2 பேராக இருந்தவன் அதே நேரத்தில் ஒருவனாக அமர்ந்து ஏமா தேவர்களையும் முனிவர்களையும் இன்னைக்கு சொல்றீங்கள சூரபத்மன் சூரபத்மனை சேர்ந்த எத்தனை பேர் நான் கேட்கிறேன். அதுதான் சூரபத்மனோட சேர்ந்தவன் யாராரு? சிங்கமுகன், தாரகன், சரியா? ஆமா. அஜமுகி, அஜமுகியா? அசமுகி வேற, அஜமுகி வேற. ஏன்னா அசமுகினா ஆட்டுத்தலை உடையவள், அஜமுகினா யானை தலை உடையது. அண்ணன் தம்பி 3 பேர் தான் நான் கேட்டேன். ஆமா. அண்ணன் தம்பி சூரன், பதுமை, சிங்கமுகன், தாரகன், சரியா? தாரகன். ஆக சூரனும் பதுமனும் நீங்க சொன்ன மாதிரியே முற்பரப்புல 2 பேரா இருந்தவன தாங்கள் அறிவுறுத்து ஒருவனாக பிற உங்கள்கிட்ட கேட்ட வர என்னவங்க 2 பேரும் ஐயா நாங்க இறக்கக்கூடாது, நாங்க சாயக்கூடாது, ஆனால் உங்களாலே பெருமை பெற்று உங்களுடைய பக்கத்தில் நாங்க இருக்கணும், அந்த வரத்தை தான் அப்படின்னா நீங்க என்ன கொடுத்தீங்க? தந்தை அப்படின்னீங்க. ஆக உங்களுடைய வேல் கூர்மையாலே இரு ஊராக பிளந்து ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும், ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் தங்களுடைய பாதங்களிலே ஏற்றுக்கொண்டீர்கள். உண்டா இல்லையா? இன்னொன்று தெரியல. சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கிற உறவு வந்து தன்னுடைய அண்ணன் இருக்கக்கூடிய அந்த சூரபத்மன் வாழ்ந்த நாடு என்ன நாடு தெரியுமா? மகேந்திரபுரி. மகேந்திரபுரி. வெறும் மகேந்திரபுரினா நல்லா இருக்காது. இல்லைங்க, கடலுக்குள்ள போய் கோட்டை வெட்டி சொன்னான். இது கந்த புராணம். ஏன்னா வெறும் மகேந்திரபுரினா இது நல்லா இருக்குமாங்க? வீர மகேந்திரபுரி. வீர மகேந்திரபுரம். அந்த வீர மகேந்திரபுரத்தையும் மலை வடிவாக மறைத்து நின்றானே தன்னுடைய அண்ணனை காப்பாற்றுவதற்காக. அது சிங்கமகனா தாரகச்சனா? தாரகனா சிங்கமகனா? இல்லைங்க இல்லைங்க, வீர மகேந்திரபுரியே தன் அண்ணன் இருக்க வேண்டிய இந்த நடுக்கடல்ல பெரிய கோட்டை கட்டி வந்தானே, அந்த வாழ்கின்ற பொழுது தன்னுடைய அண்ணனை வந்து மறைத்து நின்றான் தாரகன். அதுக்கு முதல் குத்து எங்கே தெரியுமா? தாரகனத்தை முதல் குத்து. 2வது குத்து எது தெரியுமா? சூரனை. சூரனையும் மதுமனாக ஒருவராக இருந்தவனை நீ குத்தல. மாமரமாக இருந்த வடிவாக இருந்த சூரனை என்ன செஞ்சேன்? மரமத மரத்திலேறி மரமதை தோழி வைத்து வடமண் வெளியே சென்று வடமனை கேட்கும் போது மரமத கண்ட மாதர் மரமுடன் மடமெடுத்தார் என்று ராமாயணத்தில் ராமனுக்காக சொல்ல கவிப்பட்ட மாறிய ஆக மராமரமாக மாறி இருந்தார். அது மாமரமா இல்ல பனமரமா? அப்ப மராமரம்னா என்ன? இன்னொரு விஷயம் தெரியுங்களா? கொக்கரப்பூ அப்படின்னு சொல்லி சேவல் கூடுவதற்கு என்ன காரணம்? மருத மரமாக கொக்கு அரக்கோ அப்படின்னு சொல்லி சேவல் கூடுத காலையில அந்த சேவல் மயில் என்ன? மயில் வந்து அகவம், ஆனா சேவல் கூவும். ஆனா அந்த சேவல் வந்து கொக்கரக்கோன்னு ஏன் சொல்ல தெரியுமா? ஏங்க என்ன ரேணுகா சொன்ன மாதிரி கொக்குனா என்ன? கொக்குனா என்னங்க? கோ என்றால் என்ன? கொக்கு கொக்கு தொப்பறியுமா? கொக்கு காக்கா நோக்கரியும் கொக்கு டொக்கு அந்த மாதிரி கொக்கு தொப்பறியும் காக்கா நோக்கரியும். சரியா? காக்கா அப்படின்னம்னாவே அது பறந்துடும்.
இல்ல நீங்க சொல்றீங்களே கொக்கு வந்து என்ன செய்யுதுவேன் கேக்க வந்து கல்ல எடுத்தோம்னா ஓடி போயிடும். கொக்கு தொப்புன்னு சத்தம் போட்டா தான் ஓடும். ஆனா கொக்கு வந்து ஒரு குளத்துல வந்து ஒரு காலம் ஓடிட்டு ஒரு காலம் தூக்கிட்டு நிக்குது. என்ன காரணம்? அது தெரியலங்க. என்ன அது காரணம்? நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் உணவு நம்ம பக்கத்துல வருமேங்கிறதுனாலதான். அப்படியா? அது வருகின்ற மீன் பக்கத்துல வந்து படக்குன்னு போட்டுட்டு பேசாம நீங்க வேற. கொக்கை விட நாரை பெரியது. கொக்கை விட நாரை பெரியது. அதுக்குத்தான் ஒரு கதையை சொன்னான். ரை போய் ரை எடுத்து ரை மேல ரை வச்சு ரை இருக்க ரை வச்சான்னா இது ரை போய் ரை எடுத்து ரை மேல ரைய வச்சு ரை இருக்க ரையை தின்னு ரை பிறந்தது அப்படின்னா இது யார் சொன்னது தெரியுமா? நீங்க சந்திச்ச ஆளுதான். அவரை சந்திக்க பாக்கியம் எனக்கு கிடைக்கல. வரிச்சூர் பள்ளிக்கு எது காரணம் அப்படின்னா ஒரு கிழவனும் கிழவியும் போய் கிழவியே உட்கார்ந்துருந்தாங்க. ஐயா குத்தகமாங்கிறதுல எவனும் போய் பிடிக்க முடியுமா? மீன் பிடிக்க முடியாது. இங்கே காவல் இருக்கும். ஆனால் அந்த அழிகமான ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதில் எல்லாரும் பிடிக்கலாம். எல்லாரும் முடிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு கிழவனும் கிழவியும் போய் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த கிழவனை பார்த்து அந்த கிழவி இருக்குது, எங்க இதில் நம்ம என்ன மீன் பிடிக்க போறோம், எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. கொஞ்சம் ஒரு நாரை வரட்டும். எது நாரை வரட்டும் அப்படின்னா அப்ப நாரை வந்து என்ன பண்ணிச்சா கடைசியில் சேத்துல இருக்கிறது ஐரை மீன். எது ஐரை மீன். அது மூச்சு விடணுன்றதுக்காக மூக்கை வெளியில விடுமா, அந்த மூக்கிலேயே பிடிச்சிக்கிட்டு போகுமா ஐரை மீனை. எது நாரை. அதுக்கு தான் சொன்னா ரை போய் ரை எடுத்து நாரை போய் ஐரை எடுத்து ரை மேல ரையை வச்சு எதுனா கரை மீது போய் ஐரை வைத்து ஆக ஐரையை தின்று ரை இருக்க ரை பிறந்தது கரை இருக்க நாரை பிறந்தது. அப்ப மீனை போய் அலசி குடிச்சா கிழவனும் கிழவியும் அப்படின்னு அருமையான கதையை சொன்னான். சரியா? ஆனால் பிச்சைக்காரன் கூட கையில் வந்து ஒரு திருவிழாவில் வச்சுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு 4 பிரம்மச்சாரி அது பிரம்மனுடைய புத்தனே ஒரு பூணல் கூட போடுறதுக்கு வக்கீல். முருகா முருகா உங்க வாயில வந்து இன்னொரு சின்ன விஷயம் இன்னொரு சின்ன விஷயம். பிரம்மகுலத்தை சேர்ந்தவன் நான் பூணல் போடல, நீங்க பூணல் போடணுமா இல்லையா? யாருக்கு? சிவகுலத்துல பூணல் போடுறதா இல்லையா? நான் என்ன குலம், நீங்க என்ன குலம்? நான் வைணவ குலம். நான் என்ன குலம்? நீங்க சைவ குலம். சைவ குலத்துல வந்து பூணல் போடுறது கிடையாதா? போடலாம். சைவ குலம்ல சைவ குலத்துல அப்ப நீங்க ஏன் போடல? சைவ குலத்துல எத்தனை பூணல்? நான் ஏன் போடல தெரியுமா? அச்சா என்ன பாரு, ஒரு இளவுக்கு போயிட்டு சைவ குலத்துல வந்து சைவ குலத்துல எத்தனை பூணல்? கொஞ்சம் பொறுங்க. ஒரு இளவுக்கு போயிட்டு வந்தீங்க. ஏன்னு கேளுங்க. நீங்க சூரனை 2 குறா பிளந்தீங்களா? சூரனை 2 குறா பிளந்தீங்களா? ஆமா. சரி, தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் சொந்தமானவன் யாரு? அசுரர்களுக்கு சொந்தமானவன் யாரு? நாரதர் தானே. நான் பொதுநல சொன்னேன். சரியா? நீங்க 20 ரூபா பிளந்துட்டீங்க. அலையாத விருந்தாடி யாரும் இல்லைங்க. நீங்க 20 ரூபா பிளந்துட்டீங்க. சொல்றீங்க நாங்க கூப்பிட்டா நீங்க 20 ரூபா நாங்க கூப்பிட்டாத விருந்து ஏன் பேச விட மாட்டீங்க? நீங்க வந்து கூப்பிடாமே விருந்து போறீங்க. அலையாத விருந்தாடி அதான் நல்லா சரியா? முருகா கோச்சுக்காதிய பிச்சைக்காரங்க திருவோடு இருந்துருவாங்கல்ல, இந்த திருவோட்டுக்கு விளக்கம் 2 பேரும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். கோச்சுக்காதிய திருவோடு எது காரணம் இருக்குங்க. காய் மீது பெய்யடா வெறும் காற்றெடுத்த பெய்யடா மாயவனார் மண்ணுமாண்ட வரை ஓட்டுக்கும் ஆகாதென்றடைய பாம்பே வரை ஓட்டுக்கும் ஆகாதென்றடையாய் பாம்பே. காரணம் என்ன அப்படின்னா இது பாடினது பாம்பாடி காலம் எகப்படும் பாடிய பாட்டு இல்லைங்க. பட்டினத்தார் என்ன பண்ணாரு? 1000 சொத்து இருந்தாலும் எது திருவோட போற மனிதனுக்கு பட்டினது கதையில் தேவை கிடையாது. திருவோடு கேட்கிற பதில் திருவோட்டுக்கும் சிவனுக்கு என்ன சம்பந்தம்? காரணம் இருக்கு, அதை சொல்லுங்க. சன்னியாசி திருவோடு எடுப்பதற்கு காரணம் வந்ததே எங்க அப்பா தான். சொல்லுங்க. ஆனா சிவனுடைய கையில வந்து அந்த திருவோடு எப்படி வந்தது? ருத்ராட்சத்துக்கு சிவனுக்கு திருவோட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. ருத்ராட்சத்துக்கும் ருத்ராட்சத்துக்கு சம்பந்தம் இருக்கு. யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு. ருத்ரன் ஆக்கம் காரணம் அப்படின்னா தாரகன் கமலாட்சகன் முந்திரிமலை அப்படிங்கிற 3 அசுரரை அழிப்பதற்காக அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு 3 பேரும் தேவர்களையும் மூவர்களையும் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் என்ன பண்றாரு? நித்திரைகள் இருக்காரு சிவபெருமான். அப்ப சிவபெருமான் இருக்கும் பொழுது ஆக 3 கண்ணை திறப்பதற்காக 1 கண்ணை திறக்கின்றார், நெற்றி கண்ணை. அப்படி திறக்கும் போது அதிலிருந்து வந்த கண்ணீர் என்ன பண்ணுனா அந்த யாகத்தீயிலே விழுகின்றது. ஆக ருத்ர ஆக்கன் ஆக ருத்ராட்ச மரமாக உருவாகின்றது. இது வந்து கூறக்கூடியது தேவி பாகவதம். தேவி பாகவதம். சரியா? ஆக இந்த ருத்ராட்சத்தை 5 ருத்ராட்சம் வந்து அவர் இங்க வந்து கேள்விதான் கேட்கிறாரு. அவர் முருகன் இல்ல, நான் தான் முருகன். என்னை பார்த்து உங்களை தான் கேட்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்டது யாரு? நீங்க கேட்கல, அவர்தானே கேட்டாரு. இல்ல சொன்னது முருகன் தான். அது விளக்கத்தானே கேட்டேன். விளக்கத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருகன் தான் கேட்டேன். 5 ருத்ராட்சம் உண்டு, 6 ருத்ராட்சம் உண்டு. சரியா? 1 ருத்ராட்சம் உண்டு, 2 ருத்ராட்சம் உண்டு. இது யார எந்த ஜாதி
அப்படிங்கிற ஒரு காரணம் உண்டு. முருகா இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இல்லை இந்த கேள்வியாக நம்ம நினைக்க வேணாம், மக்களுக்கு போய் சேரணும். ஏடு வந்தானடி தில்லையிலே அது பாட வந்தேன் அவனுடைய இல்லையே. ஏடு யாராவது கொடுத்தா ஏடு தெரியுமா? முதல் கொடுத்த ஏடு தெரியுமா? தேவாரம். அடுத்து கொடுத்தது என்னமா? திருவாசகம். திருவாசகம் தேவாரம் எழுதியது யாரு? தேவாரத்தை எழுதிய யாரு? திருவாசகத்தை எழுதிய யாரு? திருவாசகம் யாரு எழுதியது? யாரு சொன்னது? அப்படிங்கிற விஷயங்கள் வேற. எழுதியது சிவபெருமான், சொன்னது நாவுக்கரசர். ஆமா, மாணிக்க வாசகர் சொல்ல. ஆனா அதே நேரத்தில் வந்து சிவபெருமான் எழுது அதனுடைய ஏற்றிலே எழுதி அந்த இருக்கின்ற முன்னாடி இருக்கின்ற படியில வைத்து விட்டு சிவன் போய்விட்டான். இருக்கின்ற பிராமணர்கள் எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க? 3000 தலைக்கட்டு உள்ள சிதம்பரத்தில் 3000 தலைக்கட்டு உள்ள பிராமணர்கள். அவர்கள் அந்த கதவை திறக்கின்ற பொழுது அந்த ஏட்டை பார்த்தாங்க. அப்ப என்ன காரணம்? திருவாசகத்து ஒப்பான் ஒரு வாசகத்துக்கு ஒப்ப மாட்டான். கடைசி வரியில் எழுதி சிவபெருமான் வச்சு போயிட்டார். அது பிரசங்கம் பண்ணது யாரும் தெரியுமா? சோழ நாட்டு மன்னன் யாரு? அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த கேள்விச்சேன், ஏன் நீங்க கோபப்படுறீங்க? நான் எங்க கோபப்படுறேன்? ஏன்னா அந்த ஏடுக்கு கோபப்படுறீங்க. அந்த ஏடுங்கிறது எத்தனை எத்தனை தெரியுமா? எத்தனை கிரந்தங்கள் தெரியுமா? 10,000 கிரந்தங்கள் கொண்டது. ஆமா, நம்மளுக்கு கிடைச்சது என்ன? நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளவு? எல்லாமே செல்லரிக்கப்பட்டது. அப்படின்னா சிவபெருமான் எல்லாத்தையும் மறைச்சிட்டார். நம்மளுக்கு கொடுத்தது கொஞ்சோண்டு. அதை வச்சு இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே, இந்த உலகத்திற்கு இது நியாயமா இருக்குமா? திருவாசகம் எல்லாத்தையுமே எழுதுனது அது வேற. இப்போ உங்க அண்ணார் யாரு? எங்க அண்ணன் விநாயக பெருமான். விநாயக பெருமான் அவருக்கு ஏங்க ஒத்த கொம்பு மட்டும் உடஞ்சு போன மாதிரி இருக்கு? வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுது. என்ன எழுதுறாரு? பாரதத்தை. ஏன் கொண்டு முடிச்சு எழுதணும்? அது எழுதுகின்ற வந்து எழுத்தாணி ஆகப்பட்டது ஒடிந்து விட்டது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டு அப்புறம் பேசுங்க. இவர் என்ன கேட்கிறாரு? நான் எவ்வளவு வேகமாக சொல்கின்றனோ அந்த அளவுக்கு உன்னால எழுத முடியுமா அப்படின்னு கேட்கிற வேத வியாசகர். நான் எவ்வளவு வேகமாக சொல்கின்றனோ சரியானது, நீங்க அந்த அளவுக்கு வேகமாக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீ எவ்வளவு வேகமாக சொல்கின்றாயோ அந்த அளவுக்கு வேகமாக நான் எழுதுகிறேன். ஆக விநாயக பெருமான் எழுதுகின்றார். அப்படி எழுதும் போது அச்சாறு ஏன்னா அந்த காலத்துல இறகு, இந்த கோழி இறகு இருக்கு பாத்தீங்களா? கோழி இறகு, மயில் இறகு, இதை வச்சுதான் எழுதுறது, மைய தொட்டு எழுதுறது. அப்ப எழுதிக்கிட்டே இருக்காது. எழுதும் போது மை இல்ல, இது மை இல்ல. ஆக ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னாரு வேத வியாசர். ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுல எழுதிடணும், இல்லைன்னா நான் திரும்ப சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார். அது மாதிரி நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், திரும்ப நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா விநாயக பெருமான் என்ன பண்ணாரு? ஆகா தீர்த்து வச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொம்பை ஒடித்து, ஒரு பக்கம் கொம்பை ஒடித்து அப்படி எழுதினாரு. அவர் ஒடிச்ச கொம்பு வலது கொம்பா இடது கொம்பா மாப்பிள்ள? முதல்ல உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணுமே. சரி மாப்பிள்ள. ஏன்னா காலங்கட்டு கோலம் அறியணும். காலத்தால் செய்த நன்றி சிறிதனி ஞானத்தின் மானப்பிரிதனான. காலத்தோட எந்த விஷயத்தையும் செய்யணும். கண்டேசலாம் பேசிக்கிறது எப்படி? காணாமல் வேண்டவங்கள கற்றாலே கற்றவருமாய். கற்றாரே கற்றாரே காப்பதுவார்னு சொன்னார். ஏன்னா கற்றவனுடைய பிரியமும் கல்லாருடைய இணக்கமும் அற்றாறு இளைமை உள்ளன. கற்க கஷ்டப்பட கற்பவி கற்றவன் நிற்காதற்கு தகனா. இளமையில ஒரு பிள்ளைக்கு வறுமை வந்துச்சுன்னா அந்த உள்ளத்துல எவ்வளவோ வந்து வேதனைகள் ஏற்படும். அது மாதிரி கற்ற கல்வி கற்றவன் தன்னுடைய இடத்துல இருந்து பிரிந்து போகின்ற பொழுது, கல்லாத ஒரு படிக்காத வந்து சேரும் பொழுது இந்த மனத்தை ரொம்ப வருத்தப்படுமா? மாப்பிள்ள இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அதிகமா வந்து எவன் ஒருத்தன் கல்வி கற்கிறானோ, சங்கரன் எங்க இருக்கின்றானோ அந்த வறுமை பிடிக்கும். எது அதிகமாக வறுமை பிடிக்கும். ஏன்னா சங்கரன் போற்றும் என் தண்டமானி தெய்வமே, சங்கரன் போற்றும் என் தண்டமானி தெய்வமே, மனதோடு அவனை கும்பிடுபவனை என்றைக்குமே அவன் கைவிட மாட்டாமாப்ல. நீங்க சொல்ற விஷயம் வேற விஷயம். நீங்க சொல்றது காரணம் வேற, நான் சொல்ற காரணம் வேற. சங்கரன் போற்றும் என் தண்டமானி தெய்வமே யாரு சொன்னது? சங்கரன்னா யாரு? சங்கரன் சிவபெருமான். சங்கரனாக சங்கரன் போற்றும் என் தண்டமானி தெய்வம். சங்கரன் என்ற பேர் யாருக்கு உண்டு? நிஜமால உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும்.
இடத்தில் எடுத்து உரைப்பதாக தெரிவித்த வந்த நோக்கம் வழக்கம் போல் திருவச்சால் சேரும் போது தேவரை சந்திப்பதற்காக பெண்ணில் வச்சு வெளியே வெளிங்கிற பாகத்தை ஒருத்தரையே கனிமான கனியை கண்டதுமே முருகா அற்புதம் என்று அந்த கனியை பற்றி சக்கரம் தெரிவிக்கலாம் என்று ஓடி வந்தேன். முருகா அபிஷேக பிரியா, சிவா, அலங்கர பிரியா, விஷ்ணு, சோத்திர பிரியா, சூர்யா, சிருஷ்டி பிரியா, பிரம்மா, கணிப்பிரியா, கந்தா, கலக பிரியா, நாரதா, உங்க கலகமே வேண்டாம், உங்க கனி நாராயண நாராயண கனி எந்த உடனே ஏன் உங்களுக்கு கலக்கம்? கந்தனுக்கு ஒரு கலக்கம் என்ன ஏற்கனவே கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்து கொடுத்தனால மலையில ஏற விட்டு பாத்தீங்க. இப்ப நீங்க கண்டு வந்திருக்கிறீங்க. அந்த கண்டு வந்த கடையில என்ன மீண்டு ஏறணுமா இல்ல கீழே இறங்கணுமா? தாங்கள் அறகுறையாக நின்றதுனாலே எது கோமணத்தோடு கனி கிடைக்கவில்லை என்று போனதுனாலதான் உங்களுக்கு ஒரு மந்திரமே உண்டாச்சு. அரகுர 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 அரோகுர அரோகுரா என்று இது ஒரு மந்திரமே உங்களுக்கு உருவாக்க காரணமாக இருந்ததுதான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? முருகன் அறகுறையா? இப்ப அரகுர இல்லைங்க, இப்ப ராஜா விடத்து நிற்கிறார் அவர். நீங்க என்ன சொன்னீங்க? இல்லைங்க, முதல்ல பணத்துக்காக போகும்போது ஒரு கம்பு வச்சுக்கிட்டு அரகுறையா நின்றாரு. அதனால அரோகுரை. எங்க முருகனுடைய கையில பழனியில முருகன் கையில இருப்பது என்ன கம்பாது தண்ட ஆயுதம். தண்டு என் தண்டை பாத்தீங்க இல்லைங்க, உங்க தண்டை வேற ஆள்கிட்ட கொடுங்க. நான் கொடுத்த பணத்தையே உங்களால வாங்க முடியல. அது என்ன? உங்க தண்டை எனக்கு முக்கியம் இல்ல. நான் கொடுத்த பணத்தையே உங்களால என் பணத்தை சாப்பிட்டு பாருங்க. எது ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. அது என்ன தெரியுமா? நாதஸ்வரம் அப்படிங்கிற தண்டாயுதம். நாதஸ்வரம் மிருதங்க வாசிக்கிறது தெரியுமா? நந்திதே சிவபெருமானுடைய ஆட்டியத்திற்கு நந்திதேவன் தான் மிருதங்க வாசிப்பார். நாதஸ்வரம் உங்களுக்கு வாய்ஸ் தெரியுமா? நானே. ஆனா நாதஸ்வரம் வாசிச்சது ஒரு இடம், நீங்க அதே மாதிரி மிருதங்க வாசிச்சது ஒரு இடம். முருகபெருமான் மிருதங்க வாசிச்சா பாத்தீங்களா? உங்க அப்பனுக்கு அது மட்டும் இல்ல, உங்க அப்பனுக்கு தேதலாம். சோமாச கந்தர் ஏன் ஒரு பேர் உண்டு தெரியுமா உங்களுக்கு? விநாயகப் பெருமான் தந்தை தாயாரோட நீங்க காட்சி தரலாம். சோமாச கந்தர்னு ஒரு பேர் உங்களுக்கு. எத்தனை பேரு? சடப்பிரியன் உங்களுக்கு பேர். சிவன் மடியில யாரு உட்கார்ந்து? உங்களுக்கு பேர் என்ன? சிவன் மடியில உட்கார்ந்து இருப்பது யாரு? நீங்க தான். சக்தி மடியில உட்கார்ந்து இருக்கிறது யாரு? உங்க அண்ணாரு. அண்ணாரு கண்ணாரு என்ன வச்சதெல்லாம் மூத்தது மூத்தது மோல இளையது காலடான்னா. மூத்தது மோல இளையது கால. மோல இளையாது. அது எல்லாரும் சொல்றது தவறு. காரணம் என்ன? மூத்தவன் தான் ஒரு குடும்பத்தை கொண்டு வருகின்றவன். சரியா? அதனாலதான் நீங்க கையில கொடுத்த கனி என்ன கனி? நான் கொடுத்த கனி விஷக்கனி. அந்த விஷக்கனியை தம்பி சாப்பிட கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தனக்கு பின்ன பிறந்த அந்த சகோதரனை காப்பாற்ற கூட தான் மூத்தவன். சரியா? அந்த விஷக்கனியை தான் கையில வாங்கி இன்னமும் விநாயகர் பெருமாள் அவரும் சாப்பிடல, உங்களையும் சாப்பிட விடல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதை வாங்கிட்டாங்க கனிய. இது நம்ம வாங்க முடியலைன்னு என்னைக்கு நீங்க பகைமையை ஏற்படுத்துறீங்களோ அன்னையில இருந்தா சொத்து பிரச்சனை, பங்காளி சண்டை எல்லாமே வருது. நான் பங்காளி சண்டை போட்டவனா? எங்க உங்களுடைய நாரதனுடைய விளையாட்டு பூரா அங்கே தான் இருக்கு. உங்க கழகம் கிடைக்கலங்கிறதுக்காக எங்க குடும்பத்தினுடைய தலையை போட்டு உருசுறீங்க. ஏன்னா ஒருவர் தான் சாப்பிட வேண்டும், பகிர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது இதில் என்ன போட்டி ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்தாலதான் இந்த உலகத்தை யார் ஒருவன் சுற்றி வருகின்றானோ அவனுக்கு தான் இந்த ஞானக்கணி அப்படிங்கிற போட்டி. இந்த போட்டிக்கு காரணம் வந்தது யாரு? நாரதன். யாராவது சண்டை வந்து வந்துட்டான் நாரத மாதிரி வந்துட்டான் பாரு. நல்லா இருந்த குடும்பத்தை கெடுக்க வந்துட்டான் பாரு நாரதன் அப்படிங்கிற மாதிரி. எந்த இடத்துல போனாலும் உங்கள் நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்றுதான் இந்த உலகத்துடைய நீதி. சரியா? ஒரு கழகம் ஏற்படுத்தினால பாத்தீங்களா, ஒரு கழகம் ஏற்பட்டதுனால நாடகம் நல்லா இருக்கிறதாலே சிலர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதானே உண்மை. அப்போ ஒரு கழகத்தை ஏற்படுத்தினால்தான் அது நன்மை பிறக்கின்றது. ஆக அவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாரத மாதிரி வந்துட்டேன் பாரு கழகம் பண்றது இந்த குடும்பத்தை கெடுத்துருவாயா அப்படிங்கிற மாதிரி அது பூலோகத்தை சாதாரணமா போச்சு. அது சரியா? உலகத்துல வந்து இசை நுணுக்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்ததே நீங்க தான். என்ன இந்த வேதம் இல்ல, இசை வந்து முதல்ல கொடுத்தவன் யார் தெரியுமா? தும்புரு. என்ன விட நாரதனோட பாடக்கூடியவன் தும்புரு. நாரதனோட பாடக்கூடியவன் மிகப்பெரிய யாழையோ தும்புரு மாதிரி நாரத பாட மாட்டான்னு சொல்ல மாட்டான். நாரதனை போல பாடக்கூடியது யாருன்னு சொன்னா தும்புருன்னு தான் சொல்லலாம். மகதையார், செங்கோட்டையார், செங்கோட்டையார், அடுத்து சகோடையார். எப்படின்னா 4 யாழ் உண்டு. ஆக தும்புரு வாய்ச்சது யாழா? இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம உலகத்திற்கு யாழ் வந்து எங்கே கிடைச்சது தெரியுமா? இது தேவர்கள் செய்யக்கூடியது இந்த யாழ். ஆனா நம்மளுடைய பூலோகத்திற்கு வந்து யாழ் எங்க பிறந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நீங்க வச்சிருப்பது என்ன?
இது மகதையாள். இது மகதையாள். ஆனா உங்க சரஸ்வதி உங்க தாய் வச்சிருக்கிற யாழ் என்ன? அது யாழா? முருகா அது வீணை. முருகா முருகா பேசினா முடிஞ்சு போயிடும். சரி. கடிகாரம் போயிட்டு வரேன், சந்திக்கணும், போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா ஆமா. நாரதர் என்றாலே தன்னுடைய நாவை வந்து ரதம் போல செலுத்தக்கூடியது யாருன்னா நாரதர் ஒருவர் தான். ஆனா இப்ப பேசுறீங்க அந்த கண்ட கண்ணினுடைய நாரதர்னு அவருக்கு ஏன் இருந்துச்சு? நாரதர் வந்து மகாபாரதத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டினாரு. ஆனா நாரதர் வந்து யாருக்கு தேர் ஓட்டினாரு? நாரதன். ரதம் ஓட்டக்கூடியவன் நாரதன். சரியா? எங்களுக்கு குதிரையை ஓட்ட தெரியும், என்ன எல்லாத்தையும் வச்சு ஓட்ட தெரியும் எங்களுக்கு. சரியா? குதிரை ஓட்டுற பெட்டி கட்டிக்கான யாருன்னு சொன்னாங்க. மாப்பிள்ள படுங்க, வேடன் சந்திக்கணும், நாடகம் முடிக்கணும். மணி சரி, கனியுடைய பெருமை கூறுகிறேன். மணி 5 அவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா குதிரையை ஓட்டி வல்லமை பெற்றவன் யார் தெரியுமா? எங்க அப்பா ஒரு ஆள் தான். அப்படியா? யாருமே கிடையாது. இப்பேற்பட்ட குதிரை பாகன் இந்த உலகத்திற்கு யார் இவன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். எந்த நாட்டு மன்னன்? பாண்டிய நாட்டு மன்னன். உங்க அப்பா குதிரையை ஓட்டும் போது தேர் அச்சாணி ஒடிவிச்சு. அது முப்புறத்தை எரிக்க போகல. ஏன் ஒடிவிச்சு? உங்க வாய் என்ன காரணம்? உங்க வாய் நல்லா வச்சு கொடுங்க தூக்கிட்டு. சரியா? கண்ட பெருமை சொல்லுங்க. ஒப்பே பெரிய ஆளுங்க. மாப்பிள்ள நாரதன் பெரிய ஆளு, சகாதேவன். ஆனா உலகத்துக்கு பெரிய ஆளு சிவன், முருகன், நகுடன். சரியா? ஏன் அப்படின்னா இது வந்து எந்த கிட்ட வந்து திரும்ப பேசக்கூடாது. இருக்கட்டும், பேச்சு முடிஞ்சுன்னா அதோட போயிடணும். முருகனுக்கு அப்புறம் தான் நம்ம நல்லா கதையை புரிஞ்சுங்க. முருகனுக்கு அப்புறம் தான் நாம இல்ல மகாபாரதம் 7 உலகம். நாரதருக்கு அப்புறம் தான் முருகன். அது அப்புறம். சரியா? நாரதருக்கு அப்புறம் தான் முருகன். நான் கூப்பிட்டா தான் முருகனே வரணும். நீங்க முனிவர், அவர் கடவுள். ஆமா, நாங்க முனிவர், இவர் கடவுள். அப்ப அந்த முருகனை காப்பாற்றுறதே முனிவன் தான். இவருக்கு காரணம் தெரியுமா? முருகன் எங்க அப்பாவுக்கு பிறந்தவர். இவரு எங்க அப்பாவுக்கு தான் நீங்க பிறந்தீங்க. சரி, நான் கேட்கறது நீங்க இல்ல, நீங்க பிறந்தீங்களா அவர் பிறந்தாரா? நான் எங்க அப்பாவுக்கு நீங்க பிறந்தீங்களா அவர் பிறந்தாரா? பெருமை சொல்லுங்க. இருக்க வர்றேன். நான் கேட்கறதுக்கு தான் பேரு. உங்களுக்கு எத்தனை அறிவு? நீங்க இங்க வாங்கல, நீங்க பேசுங்க வாங்க, நீங்க பேசுங்க இங்க வாங்க. சப்ஜெக்ட் வந்துருச்சு. உங்களுக்கு எத்தனை அறிவு? இல்லையா? 7 அறிவு. அவருக்கு எத்தனை அறிவு? அவருக்கு வந்து 8 அறிவு. அப்ப யார் பெரிய ஆளு? ஓ, 8 அறிவுக்குனால அவர் தான் பெரிய ஆளா? எம்பெருமான் முருகப்பெருமான் உலகத்தில் அழகு கடவுள் எம்பெருமான் பெரிய ஆள். ஆனா நீங்க வேற, அந்த ஆள் பெரிய ஆளே இல்லைங்க. அது உங்க மாப்பிள்ளை மச்சாண்டு நடந்துக்குவீங்க. ஏன்னு கேட்கல, அதுக்கு காரணம் இருக்கு. சொல்லுங்க. எங்க அவர் வந்து சின்ன பிள்ளைல கோச்சிட்டு போனாரு, எங்க அப்பாவை சிரசுல கொட்டினாரு. அதுக்கு நீங்க தான் காரணம். நான் காரணமா இருக்கட்டுங்க. கொட்டினாரா இல்லையா? என்னிடத்தை படைச்சாங்க. நீங்க முதல்ல வந்து கண்ட சின்ன பிள்ளைங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அழகு கடவுள் சின்ன பிள்ளைங்க. அறையா கட்டுமுட்டாவா ஏத்து கட்டுமுட்டாவா. எத்தனை மாதங்களாகிறது இந்த காலத்தை இந்த கட்டையில் உயிர் இருக்கிற வரை கேட்க ஆசைப்படுகிறேன். காரணம் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கிருபை கடாட்சி வேணும். கைலாசநாதனே பிரசன்னாகி சிவபெருமான் கிருபை கடாட்சி வேணும். அதுபோல தாங்கள் கானம் எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கணும். முருகா
என்று மட்டுமல்ல இந்த கணக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்ல முடியல. மாங்கனிக்கும் தேர்கதலி மங்கனிக்கு வேலை நிற்கும் பூங்கனியை கண்டு மனம் பொறித்த முருகா அக்கனையே இக்கனவே கொய்யா அவளை கொய்து அழைக்க வேண்டும் சொல்லுகின்ற பொழுதுதான் கொஞ்சம் சொல்லுக்கலையே அப்படி சூட்சமா தெரியும். ஏன் இது என்ன சந்தேகம்? கனி வந்து கனினா அடக்கமா இருக்கணும். அணைக்கிற அளவுக்கு என்ன பூசணி பழமா இல்ல பரங்கி பழமா? மாப்பிள நான் கனியை கண்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். நீ அது பூசணி பழமா இருந்தாலும் சரி சரி சரியா, மாதுளம் பழமா இருந்தாலும் சரி சரி, இல்ல மாங்காயா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி. ஊட்டாதான் மாங்காய் ஊட்டும். மாங்காய் ஊட்டாத மாதுளம் கணிக்கிறது யாரு தெரியுமா? உங்க அப்பனே விரட்டிட்டு ஓடினார் ஒரு பொம்பளை பிள்ளைய சிலோத்தமிங்கிற ஒரு பெண்ணை. என் வாய கலப்பு. சரி சரி இருக்கட்டும். இந்த கணிக்கு வேற சாக்கியம் இருக்குமா? முனியே செவியன சொல்லக்கூடிய ஐம்புலங்களுக்கும் சிறதரவை என்றால் அசை பார்த்ததற்கு அப்புறம் ஆமா நீங்க பார்த்தது கனியல் பெண்ணொன்று கண்டேன்
அது எங்க இருக்கிறால் என்ன செய்து கொண்டு வள்ளியைத்தான் தங்களுக்காக பார்த்து வந்தேன். வள்ளி ஐத்தான், ஐத்தானுக்காக வள்ளியை பார்த்து வந்தேன் ஐயா. ஐத்தானுக்காக பார்த்தீங்களா இல்ல வள்ளி ஐத்தான சே, சே. வள்ளி ஐத்தானுக்காக பார்த்து வந்தேன். நல்லா இருக்காளா? ஆரோக்கியமாக இருக்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? திரைக்காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வழி உடனே சந்தித்து என்னுடைய பெருமைகளை எடுத்து சொன்னேன். எடுத்து சொன்ன என்ன புரியுது? உள்ளொன்று வைத்து புறமுது பேசுகின்றார். உலகமே நம்ம நீங்க நம்புறீங்க. நான் எப்படி நம்புவேனா? நான் நம்ப மாட்டேன். நம்ம பழக்கம் தான் தெரியுமா உங்களுக்கு? சரியா? சரியா? உலகமே ஏற்றுக்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆக நீ உடனே சென்று கலைமாறிகள் உருமாறி சென்று உடனே மானே மானேன்னு போங்க. சரி. அது தானே வராது. அல்ல என்றால் உங்களை கேனேன்னு ஒரு வார்த்தையை போட நினைச்சுச்சுன்னா நீங்க நேய எடுத்துவிட்டு நைய போடுங்க. சில நேரத்தில் நான் சில நேரத்தில் பைய போடுவேன். நீங்க கையை போடுவேன். கண்டிப்பா கையை போடுவேன். நார்மலா நீங்க அவரு பைய போட சொல்றீங்க. அவரு போடும்போது நீங்க கையை போடணும். இடையில போய் கையை போட்டதாங்க சரியா வரும். நீங்க ஊடல் போட்டாங்க அது தங்கச்சி இல்லையா? கடைசியில கையை போட்டு தார வார்த்தை வேண்டாம் கொடுக்கணும் திருமணத்தின் போது. அதுதான் இடையில கையை போடுறோம்னு. இருவருடைய கை ஒன்றாக இணைக்கப்பட்டு உங்க கையில வந்து சேர்ந்தா சேர்க்கிறீங்க. அதாங்க உண்மை. நீங்க திருமணத்துக்கு வருகின்ற அவசியம் வருவேன். என்ன கொண்டு வருவீங்க? பாமாலை பாடி உங்கள் இருவருக்கும் பூமாலை சூட வருவான் இந்த நாள். 3 மாலையோடு வருகின்ற முடிவிற்கு எம்மாலை குடிப்பீர்கள் இழந்தாலே நீங்க கேட்க கேட்க இந்த உலக மக்கள் இருவரும் சரி. ஆமா. ஐமகல்லாச்சு. இந்த இன்றைக்கு உங்களுக்கு புகழ்நாள் உண்டாகட்டும். சீக்கிரம் வாங்க. மணி ஓசை கேட்டு எழு ஆசை கோடி சுமந்து மணி ஓசை கேட்டு எழு ஆசை கோடி சுமந்து திருப்பேரிலாடும் அவருக்கு ஒரு கோவில் சிறந்த பொழுது இந்த கோவிலில் மணி வாசனை இங்கு மூடுகள்
வைக்க வச்சிருக்கீங்க. ஆ. என்ன மனசு உங்களுக்கு கல் என்னது? உடல மாமா என்ன பண்ணிருக்கீங்க? உன்னை தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய டைலாக் தான். என்ன சொல்லிட்டா? அதாவது மாமா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் வந்தேன் மாமா. என்ன சொல்ல? இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஒரு 2 வருஷம் ஆச்சு மாமா. சரி. ஏன்டா அதை கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கு மாமா. அப்படி இல்ல முதல்ல அப்படிலாம் வருவான், அப்புறம் வரப்படாத. சரி. எப்படா கல்யாணம் பண்ணுவான், எப்படா பண்ணுவான் அப்படின்னு நினைக்கும் போது ஏன்டா பண்ண முடியாது? இது என்ன பச்சு? மாமா போங்க மாமா. மிருதங்கரப்ப பாடினார் என்ன வைத்தறிச்சலா வருது. போட்டானே 3 முடிச்சுத்தான் அதுக்குள்ள போட்டானே. இது கல்யாணம் பண்றது எதுக்கு? கல்யாணம் பண்றது வாழ்றது. மிருதங்கார் பாடினார்ல. சரி. போட்டானே 3 முடிச்சுத்தான் ஒன்னால வந்தது. அதுக்கப்புறம் போட்டானே. சஸ்பென்ஸ். ஏன்னா கல்யாணம் பண்றது எதுக்கு? அதுக்கு தான். இந்த மாதிரி கல்யாணம் 2 வருஷம். ஏன் விடுங்க, அதை விடுங்க. நீங்க ஒழுங்கா பேசுங்க. பெரிய மனுஷனா அதுல விடுங்க இதுல விடுங்க சொல்ல நீ ஏன் இப்படி பண்ற? அவர் இருக்க எப்பா உனக்கு பாத்திரம் குத்துரும் வருமா வராதா? இல்ல நீ ஒரு ஆளை பார்த்து அது தொழில்கார பார்த்து அதுல விடுங்க இதுல விட அப்புறம் தொழில் கெட்டு போறதா? தெரியாம சொல்லிட்டேன். அதுல பாரு, அதை வேணா சொல்லுங்க. அதை பார்த்துட்டு வேணா அமைதியா இருப்பாரு. நீங்க அதுல விடுங்க இதுல வேலை கொடுக்குறீங்க. சரி பாரு மண்டே பிரச்சனை என்ன? இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் 2 வருஷம் மாமா. 2 வருஷம் ஆச்சு மாமா. கல்யாணம் ஆனதும் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். சரி புருஷன் நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி நினைச்சுக்கோங்க. ஆனா எனக்கு அவன் புருஷன் மாதிரியே இல்ல, அவன் ஆம்பளை மாதிரியே எனக்கு தெரியல மாமா. என்ன சொல்லிவிட்ட? அவன் போறான் மாமா. சரி ஆம்பளை அவங்க அவெல்லாம் எப்ப பார்த்தாலும் தூங்க முடியுமா? கருமம். ஆமா, ஒரு குடிச்சா கூட பரவாயில்ல, தண்ணி அடிச்சா கூட பரவாயில்ல, சிகரெட் குடிச்சா கூட பரவாயில்ல. யார பத்தினும் குறை சொல்லு. சரி. கட்டின புருஷனும் குறை சொல்லாத. நான் குறை சொல்லு. எப்ப பண்ணாலும் தூங்குனானா ஒரு நேரம் முடிச்சிருந்தாலும் உழைச்சிருப்பேன், அது அசைத்து தூங்குவான். மாமா நீங்க நினைக்கிற தப்பு மாமா. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அவன் பொழுதன்னைக்கு தூங்குறானே மாமா. ஐயோ. ஆமா மாமா. நானே வேற எந்த ஜோலியும் பார்க்கலையா? நான் வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன். பொழுதன்னைக்கு தூங்குற வேலை தான். எப்ப பார்த்தாலும் பாரு தூக்கம் தான். சரி சாப்பிட. ஒரு ஆம்பளை குடிச்சா பரவாயில்ல, சிகரெட் அடிச்சா பரவாயில்ல, பான் ராக் போட பரவாயில்ல, போயில போட பரவாயில்ல, சரி பண்ணிடலாம். ஆனா தூங்குறவனை எப்படி சரி பண்றது? என்ன சொல்லிட்டு? நானும் ரொம்ப சிரமப்படுறேன். சரி தூங்குறத கிளப்பி விட்டியா? கிளப்பிட்டு அடிக்க வரா மாமா. எழுப்பி விடுவேன் நானும். இந்த நாய் குலைக்கிற மாதிரி தான் குழப்பேன். ஆனா என்னை அடிச்சு விரட்டி விட்டுரும். ஆமா மாமா, ரொம்ப தொல்லையா இருக்கு மாமா. எங்க தூங்குறீங்கள அப்படி தடை கொடுத்து கை உடஞ்சிரும் மாமா. கிளப்பி ஏற்கனவே கட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி என் புருஷனுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே இல்லைங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஒரே சண்டை சச்சரவாவே போயிட்டு இருக்கு. அவர் ஒரு போக்குல போக வேண்டியது, நான் ஒரு போக்குல போக வேண்டியது. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனையா வந்துருக்கு. சரி இந்தாங்க மாமா. புருஷன் தான் சரியில்லை. சரி நீனாலும் ட்ரை பண்ணியா? என்ன ட்ரை பண்ணணும்? அவன் ஜல்லி இல்லைன்னா நம்மளால உங்க குடும்பத்தை ஓட்டணும். ட்ரை பண்ணேன் மாமா. விஷத்தை வந்து கொண்டுடலான்னு பார்த்தேன். சரி போயிட்டு போகுது, புருஷனாச்சு. நானே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு வச்சிருக்கேன். காலம் ஃபுல்லா அதான் கூட வரணுன்ற கட்டி வச்சு விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அது அன்னைக்கே போய் சோழிய. என்னடா சொல்லுங்க தெரியாது. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு மண்டை புழக்க போதுறியே என்னன்னு தெரியல. ஆளை மண்டை பாரு. ஒரு ஆள் காமெடி பேசினேன் மாமா. நீ என்னை பூதி பண்ணிட்டே இருக்க மேடல சொல்றாங்க. இந்த மாதிரி மாமா பிரச்சனையா எனக்கு ஒரு சின்ன உதாரணம். கல்யாணம் பண்றோம், எல்லாரும் கூடுறாங்க. சரி தாலி கட்டுறோம். கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டி தனியாக விட்டுறாங்க. புருஷன் தெரியல அப்படின்னு பொண்டாட்டி ஒதுக்கிட்டு பண்ணிட்டு போயிட முடியாது. ஆமா, புருஷன் தெரியலன்னா பொண்டாட்டி அந்த குடும்பத்தை ஓட்டணும் மாமா. இந்த மாதிரி நாமளும் ஓட்டலாம் மாமா. ஒரு எல்லை உண்டு. 2 மாசம் ஓட்டினா பரவாயில்ல, 1 வருஷம் ஓட்டினா பரவாயில்ல. 2 வருஷமா இதே நிலைமை தான் எனக்கு. நான் இப்ப மாறினா அப்ப மாறி இப்ப மாறினா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா எப்பயுமே மாற மாட்டேங்குது. தம்பி நீ சொல்றாரு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருமா? மிருதங்கார் மட்டும்தான். உன் பிரச்சனை தான் என்ன? அவர் வேணா இருக்காரு, சும்மா தான் இருக்காரு, கூட்டிட்டு போறியா? உன் புருஷன் அப்படி என்னதான் அவருக்கு இங்கேதான் ஏறி வருவாரு. உன் புருஷன் என்னதான் பண்றேன்? ஆனா ஏங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தாங்க இருக்கான். என்ன தண்ணி அடிக்கிறானா? தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாரு. நேத்து உன் புருஷனை பார்த்தேனே. எங்க பாத்தீங்க? தண்ணி அடிச்சுட்டு பன்னிக்குட்டியை கட்டி பிடிச்சிருக்காரு தானே. பண்ணியும் நானும் ஒண்ணா? எவ்வளவு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு பண்ணியை போய் கட்டி பிடிச்சாரு. கிளம்பி வரணும்ல,
அதான் என் புருஷனை மாத்த டைவர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி பாவம்னு விட்டுட்டேன். எதுக்கு இதெல்லாம்? நானே என் புருஷன் தரணும் சொல்லி அனுப்புங்க. நான் வந்து அவங்களோட தகவல் சொன்னேன், வீட்டுக்கு வர சொல்லி மட்டும் சொல்லி அனுப்புங்க.